சந்தோஷமே சந்தோஷமே நீயே என் வாழ்வின் சந்தோஷமே. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என் தங்கச்சி ஃபாரின்ல இருந்து வருதுல்ல, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையே கேள்வி. மாசம் மாசம் நிக்காம சோறு பேச பார்க்கணும்னா வீட்டுல வேலை சீக்கிரம் ஆகிட்டு நீ இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்ப. இந்த பூண்டையும் இஞ்சியும் உரி, அப்பதான் உன் வாய் மூடுவேன். மேனகா गायू गायू सुरा 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 இதா வந்து எனக்கு தோசையே சுட தெரியாது. இது எப்ப பார்த்தாலும் போனை வச்சுக்கிட்டு சூடா 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 போடுறாங்க. அந்த பூண்டு வெங்காயத்தை வச்சு உரி. எனக்கு தெரியும் நீ அம்மா உன் வேலையை பாரு. கூட்டி அம்மா நாளையில இருந்து வராங்க. அவளுக்கு அவளுக்கு மீன் முட்டை கறி எல்லாம் குடிக்கணும் உனக்கு தெரியல. சீக்கிரமா போயிட்டு 4 மணி நேரத்துல வாங்கிட்டு வா. போயிட்டு கறி கல்லுன்னு புடா புடா சுடா சுடா நினைக்காத, சீக்கிரம் வாங்கிடுவான். இந்த வீட்டுல யாருமே வேலையே செய்ய மாட்டாங்க. நான் ஒண்டி வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். மேனகா இந்த மேனகா எங்க போச்சுன்னே தெரியல. மேனகா லா 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 ஆ சோக்கு ஈ சோக்கு நான் வந்துச்சு பாரு மேக்கப் சோக்கு. கிறுக்கி புடிச்சு கேளு வாய் மூடு. யார் பத்தி கிறுக்கி நீ தான் கிறுக்கி. நீ தான் கிறுக்கி. தெரியல மறையல சொல்லுங்க. அக்கா ஃபாரின்ல இருந்து வருதுல, போய் மசாலா அரைப்பு. மசாலான்னு நிக்காம போய் மசாலா அரைப்பு. அக்கா கையால அம்மியில மிக்ஸில அரைக்காத, அப்பதான் சுவை நல்லா இருக்கும். அக்கா இப்போ நகத்துல பாலிஷ் போடணும். அங்க கையால அரைக்க மிக்ஸில அரைப்பேன். வாய் முடிஞ்சு போகலன்னா வாயை உடச்சிருவான். போய் கையால அம்மியில அரைச்சிடுவான். தங்கச்சி டைம் ஆகிட்டே இருக்கு. எப்போ ஃபாரின்ல இருந்து வருதுன்னு தெரியல. என்னடி குருவி எப்பக்கா போனாங்க? இப்பதான் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. எப்படி இருக்க? யாரு இது? நான் பேட்டி. அம்மா நல்லா இருக்கிறியா? நல்லா தான் இருக்க. நீ எப்படி இருக்க? உன்னை பார்க்கறதாம இந்த உயிரை கையில கூட்டி வச்சிருக்கேன். இது எப்படி இருக்க? சரி சரி உங்களுக்கு அங்க இருக்கிற வேலையை பாரு. தங்கச்சி எங்கக்கா? தங்கச்சி கறிவாங்க போயிருக்குமா? நடந்தா போயிருக்கு. ஏழை பிளான் கிடைக்கலையா? அதான் நடந்து போயிட்டு சரி உன் வேலையை பாரு. அதான் பார்த்துக்கிறேன். போய் எப்போ எவ்வளோ கிடையாது? 4 மணி நேரத்தில் வாங்க, 1/2 மணி நேரத்தில் வர. என் வீட்டுக்காரன் கறிக்கடை வச்சிருக்கான். ஆமா உங்ககிட்ட நான் பண்ற பாடு பார்த்தாது என் புதுசுல இருக்குங்க இதுல வேலைக்கு அவர் எங்கேயே உட்கார்ந்து நீ எப்படி இருக்க? எங்கம்மா போன? கறி வாங்குறதுக்கு போனக்கா. சரிம்மா இந்த செல்லு அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகுதுக்கா. இதுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் காசு சொல்லி கொடுங்க. என் ஃப்ரெண்டு ட்ரீட் பண்ணி தரேன்னாக்கா. ஏமா உனக்கு 2000 ரூபாய் காசு உனக்கு நாளைக்கு ஐபோன் வாங்கி தரமா? சரி எனக்கும் அப்படியே ஐபோனு. சரி உனக்கு ஐபோனு நீ நான் வீடியோ காலில் பேசிக்கலாம். நீ பச்சல கரெக்டா பேசுற, நான் படிக்காத வீடியோ கால் தான் சொல்ல முடியும். நீ ஐபோன் தான். உனக்கு ஐக்கிட்ட வயசுல ஐபோன் கிடைக்குதா? கெண்டு போடுங்க கந்து கேட்டு போட்டு கண்ணு நீ தான். மேனகா மேனகா அக்கா வந்துருக்கு பாருங்க. நடுவா எப்பதான் வந்தீங்க? நல்லா இருக்கா? இன்னும் எதுக்கு போயிட்டீங்க உங்களுக்கு? எல்லாம் குடும்பத்துக்காக தாமா. என்ன கருப்பாயிட்டீங்க ரொம்ப? வெளியில வேலை செஞ்சப்ப எப்படிமா இருக்கும்? சரி விடுக்கா, மேக்கப் போட்டு பரபரலாம் ஆக்கிடலாம். ஒரு ஸ்கூட்டி வண்டி வாங்கிட்டாங்கக்கா. சரிப்பா ஏமா ஸ்கூட்டி நாளைக்கு கார் வாங்கி தரமா உனக்கு? அதுக்கு ஸ்கூட்டியே பெருசு. நீ தீவிர ஸ்கூட்டி வாங்கி தவிர தள்ளிக்கினே தான் போவோம். இதை கார் கிடையாது. நான் எல்லாரும் தான் பார்க்குறேன். நீ கேட்கறது கேளு. அக்கா எனக்கு ஒரு பார்லர் வச்சு கொடுங்க. சரிம்மா வச்சு தரமா? இது வீட்டில் பூசுற மாவு பத்தாது. பெரிய வேலை
போறான். அக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேணாம்மா, நீ நல்லா இருந்தா ஐயோ ஐயோ கேட்டுச்சு பாரியா தங்கம், கேட்டுச்சு பாரியா தங்கம், நான் அருமையா நல்லா இருந்தா போதும் இருக்கிறாங்க பாரு. சொல்லுங்க என்ன வேணும்? சரிம்மா, நீ கேட்கறேன்னு நான் சொல்றேன். ஒரு 10,000 இந்த சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுத்துருமா. ஐயோ எப்பா இப்பதான் பாராட்ட அதுக்கே 10 பவுன் கேக்குது. நாளைக்கு எல்லாம் கிளம்புங்க, நாளைக்கு எல்லாம் போய் எல்லாம் வாங்கி வந்துடலாம். சரிம்மா. யார் இது? இந்த மார்க்கெட்டு போனீங்க கேட்ட மாதிரி இருக்கு. பாட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் தானே உன்னை பார்த்து 5 வருஷம் ஆகுது. வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? பசங்க எப்படி இருக்காங்க? சும்மா சும்மா கத்தர் நான் வீட வாங்காதடி. எனக்கு எல்லாமே கஷ்டம் தானே செய்யறேன், அந்த கஷ்டம் சொல்ல முடியும். நீ சம்பாதிக்கிற, நீ உழைக்கிற, நீ தானே உன் ஃபேமிலியை பார்த்துக்கிற. அப்புறம் எப்படி கத்தர் கட்டி கொடுக்குறாரு? நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் செய்யறதாலே எனக்கு வராது. நான் சம்பாதிக்கிறேன், நான் கண்மூச்சு நான் சம்பாதிக்கிறேன், என் ஃபேமிலி நான் நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு எப்படி கத்தர் வேலை கொடுப்பாரு? சரி அந்த கூட நம்பிக்கை நல்லா இருக்கீங்களா? யார் அது? வாயில வச்சு கிட்ட வைங்க. யார் அது? கேள்வி டாக்டர். டாக்டர்னா என் ஃப்ரெண்டு டாக்டர் வந்திருக்காரு. நான் வந்துச்சுல பனி ரொப்பி போட்டுது. அவ எப்போ வருவாரு, எப்போ காட்டு வச்சோம். அவங்க அப்படிதானே நீ வந்து சும்மா இருக்கு. சரி வாங்க கம்ப்யூட்டர். நான் என் வேலையை பார்க்கிறேன். இப்ப பாத்தியாடி நம்ம குடும்பம் எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க. சரி நீ சொல்லுங்க. சரி இல்லம்மா சாப்பிடு. ஹெல்ப் பண்றாங்க. எடு. எல்லாம் கவர் ஆகணும். சரிம்மா வரமா. அம்மா எழுவைய பூக்கலைய ஏழப்பேர்ல பார்க்கலைய அம்மா BMW அது என்ன பண்ணு பாரு, கீழே பின்னாடி போட்டு BMW காட்டு பத்தியா ரேஸ்கரு தான். பாளைய பிறந்தா 10,000 கேட்கணும். டாக்டர் முடிஞ்சு வாங்க சொல்லுங்க. அக்கா வண்டி வாங்கி கொடுத்து சேர்த்துருக்கலாம். அக்கா வண்டி வாங்கி குடும்பத்துக்கு டாக்டர் இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லையா? ஒரு வழி இருக்குமா? அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. இந்த இன்ஜெக்ஷனை போட்டா இறந்துறவங்க குறைச்சிருவாங்க, ஆனா போட்டவங்க இறந்துருவாங்க. என்ன சொன்னீங்க டாக்டர்? அந்த இன்ஜெக்ஷனை போட்டா போட்டவங்க இறந்துருவாங்க, இறந்துறவங்க உயிர் படைச்சிருவாங்க. ஐயோ அம்மா கொஞ்சம் தள்ளு, நான் போயிட்டு பாப்பா நீ ஊசி போடுங்க பாப்பா. எனக்கு இன்னும் ஃபியூச்சர் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன வந்து போடுச்சோ அதுக்கு அந்த கெடிவிட்ட போடு. ஏன்டியம்மா நீ வாங்கினா நான் சாப்பிடுமா? அந்த பையில போடா, பக்கத்து சர்ச்சில் பிரியாணி போடுறாங்க. நான் முத கொஞ்சம் காசு வந்துடுறேன். இந்த பணத்தை தூக்கிட்டு போய் கார்பரேஷன்ல போட்டுருங்க. கன்ஃபார்ம் எடுத்துட்டு போயிடலாமா? நான் தூக்கிட்டு போங்க. கன்ஃபார்ம் எடுத்துட்டு போயிடலாமா? கன்ஃபார்மா எடுத்துட்டு போயிடுங்க. எந்த ட்ரெஸ்? இப்ப பாத்தியா இது உண்மையான சொல்லு. பார்த்தேன் என் ஃபேமிலி வந்து என்கிட்ட வந்து பணத்துக்காக அவங்க தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த அன்பு உண்மையான அன்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. அதுதான் நான் சொன்னேன். உண்மையான அன்பு வந்துட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. மாயை மாயை இந்த உலகத்தில் இருக்க எல்லா அன்பும் மாயை.
ஸ்ரீகாந்த் பொய்யான அனுப்புங்க. எது உண்மையான அனுப்புங்க? எது உண்மையானா அதுக்கும் ஆண்டவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைகிறான். அவரை தந்தவர்களே இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூறுவார்கள் வேதவசனங்களே இருக்கிறது. இப்ப தெரியுதா, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஆனா உன் குடும்பம் வந்து இறந்த உடனே உனக்கு பணம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது பணத்துக்கு தேவையான மதிப்பு தான் அது வந்துட்டு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா நம்ம பண்ண பாவத்துக்காக ஏசப்பா வந்துட்டு உலகத்துல பிறந்து நமக்காக சிலுவையில மறைச்சா இருக்கிறார்கள் உண்மையான அன்பு. புரிஞ்சுச்சுங்களா? எங்க போனா என் கூட கடைசியில ஒரு சபைக்கு மாட்டி உனக்கும் அந்த அன்பு கிடைக்கும். சரி நீங்க வந்து என்னோட பணத்துக்கு மட்டும் தான் நீங்க வந்து எனக்கு நீங்க உங்களுக்கு என்ன வெளிநாட்டு போய் கண் முடிச்சு ராப்பாங்க நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சம்பாதிச்சு நீங்க இங்க நல்லா இருக்கீங்க இல்ல கேட்கலாம். நல்லா பீஸ் நல்லா சரி அது மேட்டர் என்ன போனே இருக்கு ஏரியாவே அவங்க நடிச்சு இருந்தாங்க. அவங்க ஆடி முன்னாடி இது உலகம் கூட்டா இருக்கீங்க எப்படி இருந்தாங்க அதான் அடிச்சு போடுறாங்களே. சரி மாடி சர்ச்சுக்கு போலாம். சரி அக்கா எங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்கக்கா. அம்மா இந்த வயசான காலத்துல நானும் ஏதோ தப்பா நினைச்சு பணத்துக்காக அடிமையா வாழ்ந்துட்டேன். நானும் அந்த சபைக்கு வரமா எங்கேயும் கூட்டு போகலாமா? வாங்க எல்லாருமே கல்ச்சரல் சபைக்கு போகலாம். எல்லாருமே பரிபூர்ணமா